இந்த சேனல்ல நம்ம நிறைய வெப் ஆப் அண்ட் மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராம்ப்ட்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோமே தவிர, ஒரு டிபிக்கலான டிசைன் ப்ராசஸ்ல இருந்து நம்ம போனதில்ல. ஒரு ஆப்புக்கு டெக் ஸ்டாக்கை முடிவு பண்ணுறது, கோட் எழுதுறது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிஃபைன் பண்ணுறது. ஆனால் இது வரைக்குமே நம்ம இந்த சேனலில் கிரியேட் பண்ண எந்த ஒரு ஆப்புக்குமே ப்ராப்பரான டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கல. ஒரு மினிமல் வயபிள் ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே டிசைன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனை ஹேண்டில் பண்ணுறதுக்குமே இப்போ நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவான டூல் தான் கூகுளோட ஸ்டிச் அப்படிங்கிற டூல். ரீசெண்டாக எனக்கு ஒரு மல்டி லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் டூலிங்கோ மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துச்சு. அதில் MVP வெர்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் டிசைனுக்கு இந்த ஸ்டிச் அப்படிங்கிற டூலை தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்யர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதோட மாஸ்டர் ப்ராம்ப்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இந்த மல்டி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லாங்குவேஜஸும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி டைப்பில் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி இங்கே போட்டிருக்கு. ப்ராப்பராக இந்த ஃப்ளோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தமிழில் பேசினா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி வரும், அதே மாதிரி நம்ம ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் ஹேபிட்டை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரியான யூஐயும் நம்ம இந்த ப்ராம்ப்டில் கொடுத்துருந்தோம். அதனால இது ரொம்ப எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணியிருக்கு. யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. இதை நம்ம HTML வெர்ஷனாவே எடுத்துக்கலாம். இப்போ டெஸ்ட் மொபைல் அப்படிங்கிற HTML சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் ப்ராப்பராக லோட் ஆகுது. அதே மாதிரி இது ப்ரோட்டோடைப்பும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ப்ரோட்டோடைப்பில் ஒர்க் ஆகும். ஃபுல் ஃபங்க்ஷனல் ஆகாது. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீன் எப்படி போகிறது, இந்த ஸ்விட்சஸ் ஒர்க் ஆகுது, அப்புறமா அந்த 3 டாட்ஸ் மெனு ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வேணால் ஒர்க் பண்ணிக்கும். இந்த ஆப் டிசைன் மட்டும் இல்லாமல் இந்த ஆப்புக்கான லேண்டிங் பேஜ், அதாவது வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இது கிரியேட் பண்ணேன். அதுலேயுமே எனக்கு HTML வெர்ஷன் கிடைச்சிருச்சு. இது ஒரு சிம்பிளான வெப்சைட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த HTML ஃபைலே ஹோஸ்ட் பண்ணினா போதும். இது இல்லாமல் ஹீட் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது யூசர்ஸ் எங்கே மவுஸ் கிளிக் அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் தான் இது. இப்படி நம்மளுக்கு எங்கே கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால இன்னும் எஃபெக்டிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜியை இந்த ஒரு வெப் பேஜுக்காகவோ இல்லை மொபைல் ஆப்போட டிசைன்லையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது கிரியேட் பண்ண பேஜை நான் லைட் ஹவுஸில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கிரீன் கலர் ரிசல்ட் தான் வருது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர் ப்ராம்ப்டை கிளாட் இருந்து கேட்டு வாங்கிக்கிறேன். அதோட கலர் பேலட் எப்படி இருக்கணும், டிசைன் சென்ஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு பேஜும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டோட்டலாக எல்லாம் கிளியர் பண்ணிடுச்சு. இந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இந்த ஸ்டிச்ல பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ரீசெண்டா அவங்க நானோ பனானா யூஸ் பண்ணி ரீடிசைன் ப்ராசஸும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வெப்சைட் இல்லாட்டி ஆப்போட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இங்க அட்டாச் பண்ணிட்டு நம்ம ரீடிசைன்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் டிசைனை ரீட் பண்ணிட்டு அதை எப்படி ரீடிசைன் பண்ணா எப்படி எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணணும். இது ரொம்ப எஃபெக்டிவான மாடல். இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணல. இது ஒரு புது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நான் ப்ரோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர் ப்ராம்ப்டையும் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டோட்டலா இவ்வளோ பெரிய ப்ராம்ப்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டோட்டலா எல்லா ப்ராம்ப்டையுமே உள் வாங்கிட்டு இப்போ ஸ்கிரீன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 6 ஸ்கிரீன்ஸ் கிரியேட் பண்ணது. நம்மளோட பேஜஸ் கவுண்ட் அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். டாப் ரைட் கார்னர்ல இருக்கிற இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால இந்த லிங்கை காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் அதை அனுப்ப முடியும். அவங்களாலையும் இந்த டிசைன்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருச்சு. இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் ஓவர்லாப்பா இருக்கு. அதை மட்டும் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன் கீழே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டிசைன் ஸ்ட்ரக்சர்லயும் அதே மாதிரி கிளீன் அண்ட் மினிமலிஸ்டிக் லுக்லயும் இருக்கு. நம்ம மென்ஷன் பண்ண எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. இங்க தெரியுற இந்த ஆன்போர்டிங் ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு லிசன் பண்ற மாதிரியும் இந்த ஆப் என்ன பண்ணணும்னா நம்ம பேசுறத பொறுத்து என்ன லாங்குவேஜ்ல பேசுறோம் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ்ல அதை கன்வெர்ட் பண்ணணும். இல்ல இந்த லாங்குவேஜ்ல இருந்து இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், நான் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்ல இருக்கிறத அப்படியே எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறதையும் சொல்லும். அட் தி சேம் டைம் இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அட் தி எண்ட்ல ஜெமினி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், இந்த வேர்ட்ஸ் பதிலா இந்த வேர்ட்ஸ் இனிமேல் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறதையும் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆப் தான் இது. அதுக்கான டிசைன் தான் நம்ம பண்ணிருக்கோம். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இந்த நானோ பனானா யூஸ் பண்ணி இதுவே ஜெனரேட் பண்ணிருச்சு. ஏன்னா நம்ம மல்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னனால மல்டி லாங்குவேஜ் ஒரு ரிசம்பிள் பண்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணிருக்கு. மேபி இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ராம்ப்டை கொடுத்து இந்த இமேஜ் பதிலா வேற மாதிரி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுனது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது இங்க தெரியும். நம்ம பேசுனது வந்து ஐ கோ டு லைப்ரரி எஸ்டர்டே அப்படிங்கறத வந்துட்டு ஐ வென்ட் டு தி லைப்ரரி எஸ்டர்டே அப்படின்னு மாத்திடுச்சு, கரெக்ட் பண்ணிடுச்சு. இங்க என்னென்ன எரர் இருக்குது, நம்ம பேசுனதுல என்னென்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதையும் நம்ம சொல்லும். ஸ்பெல்லிங்கிறது நம்ம பேசினா வராது, ஒருவேளை டைப் அடிச்சா அதை எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராம்ப்ட் ஃபர்தரா கொடுக்கணும்னா இங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணது டிசைன் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் அதை மட்டும் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு 6 ஸ்கிரீன்ஸ் மறுபடியும் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ ப்ரீவியஸா நம்ம பார்த்த டிசைன் வர இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு டார்க் மோட்ல வந்திருக்கு, சாட் ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. இது இல்லாம நம்ம மைக் வச்சு பேசவும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ப்ராக்ரஸ் டேஷ்போர்டும் இங்க காமிச்சிருக்கு. நம்ம எவ்வளவு மந்த் எவ்வளவு ஹவர்ஸ் இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கோம், அப்புறம் டெய்லி இதை யூஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஹேபிட் ட்ராக்கரும் இங்க கீழே அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறமா பர்சனல் ப்ரொஃபைல் பேஜும் இங்க அவைலபிளா இருக்கு. நம்ம இங்கிருந்து நம்மளோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ரிலேட்டடா
எல்லா விஷயமும் இங்க பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த ஆப்போட ஸ்கிரீன்ல டாப்ல வியூ கோட் அப்படின்னு நமக்கு கிளிக் பண்ணோம்னா அந்த ஆப்போட ஃபுல் HTML வெர்ஷன் இங்க வந்துரும். இப்போ நான் இந்த கோட என்னோட கோட் எடிட்டர்ல பேஸ்ட் பண்ணிட்டு test-mobile அப்படிங்கிறது HTML வெர்ஷனா சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது லோட் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். Chrome browserல ப்ராப்பரா லோட் ஆகுது. ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். மொபைல் ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ அது அப்படியே லோட் ஆகுது. இப்போதைக்கு HTML வெர்ஷனா தான் இருக்கு. இது ஒரு மொபைல் ஆப் வெர்ஷனா இல்ல. ஆனா ஒரு HTML வெர்ஷனா உங்களுக்கு கொடுத்தனால இதை வச்சு நம்மளால ஒரு ஃபங்க்ஷனலாவோ இல்ல ஒரு டெமோ பர்பஸ்க்காவோ இல்ல MVP வெர்ஷன் நம்ம டீம் கூட ஷேர் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறதுக்காகவே நம்ம இதே HTML வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இங்க ஒரு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறதும் இங்க அவைலபிளா இருக்கு. அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்க ப்ரோட்டோடைப் வந்து நியூ ஃபீச்சர் தான். இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனைகள் இங்க இருக்குது. ஆனா ஃபியூச்சர்ல அடுத்த வெர்ஷன்ல இது கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப் ஒண்ணும் இல்ல, நம்ம Figmaல அடுத்த ஸ்கிரீன் கனெக்ட் பண்ணி விடுவாங்கல. ஆனா இது AI முடிவு பண்ணி ப்ராப்பரா ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சிரும். இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்கிரீன் தான் போகணும், இந்த ஆப்ஷன் இதுக்காக வேண்டி அப்படிங்கிற மாதிரி ஓனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் வெர்ஷனும் காமிச்சிரும். இந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு நம்மளோட ஆப் அடுத்த ஸ்கிரீனுக்கு எப்படி போகுது, ப்ரீவியஸ் ஸ்கிரீனுக்கு நம்ம எப்படி வரும், எல்லாத்துனாலையும் இந்த ஆப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஷேர் லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட கொலீஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபர்தரா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்டும் UI UX இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நம்மளால பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் ஜெனரேட் ஆயிடுச்சு. இதுல நம்ம இன்டராக்ட் கிளிக் பண்ணிட்டு இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விட்சர் ஒர்க் ஆகுது, மற்றது எதுவுமே ஒர்க் ஆகல. ஒரே ஒரு ஸ்கிரீனை மட்டுமே வச்சு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணிருக்கோம். இது இல்லாம மல்டிபிள் ஸ்கிரீன்ஸையும் நம்ம ஜெனரேட் பண்ணி ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி ஜெனரேட் பண்ணிருக்கேன். இது ஒரு சில நேரம் கரெக்டா ஒர்க் ஆகுது, ஆனா ஒரு சில நேரம் கரெக்டா ஒர்க் ஆகல. இப்போ இந்த இடத்துல டாப்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த ஆப்போட டெவலப்மெண்ட்ல இருக்க கோட் வேல்யூ இருக்குதுல்ல, அதுதான் நம்மளுக்கு இங்க தெரியுதே தவிர ஒரு ஃபுல் ஆப்போட வெர்ஷன் இங்க எஃபெக்டிவா தெரியல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு நியூ ஃபீச்சர் தான். இனி ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண இது கரெக்டான ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஆப் ஸ்கிரீன்ஸும் அதோட HTML வெர்ஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இந்த HTML வெர்ஷன்ஸை இன்னும் எஃபெக்டிவா மாத்தணும்னா இதே ஆப்புக்கு நம்ம ஒரு வெப்சைட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புதுசா ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் போட்டு நான் ட்ரை பண்றேன். பில்ட் a website for Duolingo competitor landing page அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு வெப்சைட் டிசைன் இப்போ பண்ணிட்டு இருக்கு. இந்த வெர்ஷன் நம்மளுக்கு பிடிக்கலனா இன்னொரு வேரியேஷன்ஸ் கேட்கலாம், அப்புறம் ரீஜெனரேட் பண்ணலாம். Predictive heat map அப்படிங்கறதையும் வச்சுக்கலாம். இந்த Predictive heat map அப்படினா என்னன்னா, நான் அதை கிளிக் பண்றேன், யூசர்ஸ் எங்கெல்லாம் பார்ப்பாங்க, எங்கெல்லாம் கிளிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது தான் இதோட Predictive heat map. இந்த ஹீட் மேப்பை வச்சு நம்மளால எஃபெக்டிவா எந்தெந்த எலிமெண்ட் எந்த இருக்கணும் அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ணிக்க முடியும். இதனால நம்ம கன்வர்ஷன் ரேட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இப்போ இங்கிருந்து நான் வியூ கோட் கொடுத்துக்க முடியும், அதே மாதிரி டவுன்லோட் கொடுத்துக்க முடியும். இப்போ டவுன்லோட் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் குள்ள என்னெல்லாம் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நான் லோக்கல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கோடும் screen.pngயும் அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஹோல் டிசைனை ஒரு இமேஜா நம்மளுக்கு தந்துருது. அதுக்கப்புறமா கோட் ஃபைல்ல ஓபன் பண்ணி பார்த்தோம்னா Chrome browserல ஒரு வெப்சைட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி டைப்ல இங்க வந்துருச்சு. இது மொபைல் வெர்ஷன்லயும் பார்க்கலாம், எல்லாமே ஆப்டிமைஸ்டா இருக்கு. இதே பேஜை நம்ம Chrome லைட்ஹவுஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கிரீன் கலர் வெசல்ஸ்ல வருது. அப்போ இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லேண்டிங் பேஜ் தான். இது வெறும் ஜஸ்ட் ஒரே ஒரு HTML ஃபைல்ங்கிறதுனால நம்ம எங்க வேணாலும் ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டம் டொமைனும் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். மொபைல் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 72ங்கிறது இங்க ரொம்ப எஃபெக்டிவான ஸ்கோர் தான். இது ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே டீசென்ட்டா இருக்கு. இந்த கோட் ஃபைலை நான் ஓபன் பண்றேன், எல்லாமே ஒரு டீசென்ட்டான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. டைல்வன் கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல இதை கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ப்ராம்ப்ட் கிளாட்ல இருந்து கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே கூகுளோட ஸ்டிச் டூல்ல நம்ம கொடுத்துட்டோம். டோட்டலா நம்மளோட ரெக்யர்மெண்ட் ஃபுல்லா புரிஞ்சுட்டு நம்ம ஆப்போட டிசைன் எப்படி இருக்கணும், டோட்டலா 6 ஸ்கிரீன்ஸோட டிசைனுமே வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கொடுத்துருச்சு. இது இல்லாம மல்டிபிள் வேரியேஷன்ஸும் நம்மளால இங்க ட்ரை பண்ணி பார்க்க முடிஞ்சது. இந்த வேரியேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா ஃபர்தரான மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுத்து அதே வேரியேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி டோட்டலா டிஃபரெண்டான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸையும் நம்ம வாங்க முடியும். ஏற்கனவே ஒரு ஆப்பை ஃபங்க்ஷனலா மாத்திரக்கும் MVP வெர்ஷன் கிரியேட் பண்றதுக்கும் நிறைய AI டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா இப்போ யூசர் இன்டர்ஃபேஸும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டிச் டூலும் அவைலபிளா இருக்கு. இது மேக்ஸிமம் ரிசல்ட் ஸ்டேபிளா கொடுத்தாலுமே ஒரு சில ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற மாதிரி விஷயம் மட்டும் கரெக்டா இனி கொடுக்கல. அது இனி ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளால எஃபெக்டிவான ப்ரோட்டோடைப்பை இங்க கிரியேட் பண்ண முடியும். இங்கே நம்ம மொபைல் ஆப்போட டிசைனையும் வெப்சைட்டோட டிசைனையும் அதே மாதிரி அதோட HTML வெர்ஷனும் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. இப்படி டவுன்லோட் பண்ண வெப்சைட்டோட HTML வெர்ஷன் எடுத்து எங்கேயாவது ஃப்ரீ ஹோஸ்டிங்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டோட கஸ்டம் டொமைனையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம வெப்சைட் உடனே லைவ் ஆயிடும். இதே மாதிரி அடுத்த டூல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து என்ன ஆப் பில்ட் பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.